ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்பலாம் வருதோ, அப்பலாம் நம்ம அத பயன்படுத்திக்கணுங்கிறதுக்கு இந்த ஒரு கதை வந்து ஒரு உதாரணம். 1998ல பார்த்தீங்கன்னா, Yahoo ஒன் ஆஃப் த டாப் சர்ச் இன்ஜினா இருக்காங்க. ஸோ, அப்பதான் வந்து Google மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. ஸோ, Googleல வந்து அக்வைர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆல்மோஸ்ட் $1,000,000. பட் Yahoo வந்து அந்த ஆஃபர வந்து டிக்ளைன் பண்றாங்க. ஸோ, நாளடைவுல பார்த்தீங்கன்னா, Google வருது. வெறுமே 4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, Google பயங்கரமான வளர்ச்சி அடையுது. ஸோ, Yahoo இந்த தடவ Googleஅ அப்ரோச் பண்றாங்க. $3,000,000,000க்கு வந்து உங்கள அக்வயர் பண்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம். ஸோ, வி கேன் அக்வயர் யூ நவ். பட் Google அவங்க டிமாண்ட் பண்ற அமவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் $5,000,000,000. பட் இத வந்து Yahoo வந்து மறுபடியும் டர்ன் டவுன் பண்றாங்க. ஸோ, இது அவங்க மிஸ்டேக் நம்பர் 2. 2008ல என்ன நடக்குதுன்னா, Microsoft வந்து Yahooக்கு ஒரு ஆஃபர் தராங்க. ஸோ, Yahooவ வந்து ஆல்மோஸ்ட் $40,000,000,000 குடுத்து வாங்குறதுக்கு Yahoo கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் சிட்யூவேஷன் அப்போ. பட் Yahoo வந்து அவங்க இன்னும் ஒரு அதிகமான ஒரு அமௌண்ட் டிமாண்ட் பண்றதுனால, ஸோ மைக்ரோசாஃப்ட் இது ஒத்துக்கல. ஸோ அந்த ஆஃபரும் வந்து டிக்ளைன் ஆகுது. இது மிஸ்டேக் நம்பர் 3. ஸோ இது எல்லாம் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெறும் 2016ல Verizon கம்பெனிக்கு வந்து வெறும்ன $4.1 பில்லியன் வந்து Yahoo அக்வயர் பண்றாங்க. ஸோ ஒரு காலத்தில பயங்கரமான ஒரு மார்க்கெட் லீடரா இருந்த Yahoo, அதோட பயங்கரமா கம்பீட் பண்ண அதோட காம்படிட்டர்ஸ வாங்குறதுக்கான பாசிபிலிட்டியும் இழந்துட்டு, அவங்கள வெறுமனே உங்களோட டாப் பீக் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் $15,000,000,000ல இருந்த Yahoo வெறுமனே $4,000,000,000க்கு வந்து அவங்க வித்தாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும்போதே வந்து நம்ம கிராப் பண்ணணுங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணம்.